வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கலக்கலாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பெஷலான சிக்கன் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஆம்லேட் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 150 கிராம்ஸ் போல் மின்சடு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் சிக்கன் கைமா எடுத்து வச்சுருக்கோம். 150 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு வந்து 5 eggs போல் எடுத்துருக்கோம். ரெட் சில்லி பவுடர் காரத்திற்கு ஏற்ப, மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நறுக்கியது, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி சிறிதளவு நறுக்கியது, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லு போல் பூண்டு எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சியும் சிறிதளவு பிஞ்சு எடுத்து தோல் நீக்கி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஹோல் ஸ்மால் மீடியம் கேப்சிகத்தை வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான சிக்கன் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்ச முட்டைகளை 1 by 1 நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன் முட்டைகளை நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த முட்டைக்கு வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். சிக்கனுக்குமே எக்குக்குமே நம்ம உப்பு சேர்க்குறோம். முட்டையை வந்து பீட் பண்ணிக்கலாம். முட்டையை பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனுமே சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடணும். சிக்கனை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் சேர்க்குறதுனால நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துறோம் அவனை கம்பல்சரி. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்ச கேப்சிகத்தை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணுறோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோரியாண்டரும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது அழகாக நம்ம ஆம்லேட் போட்டு பாருங்கள். நம்ம வந்து சிக்கன் ஆம்லேட்காக வேண்டி நான் வந்து பேன் பற்ற வச்சுட்டேன். பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டேன். பட்டர் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்ச எக்கை வந்து போட்டு அழகாக ஆம்லேட் போட்டு எடுக்கலாம். ஸோ நம்ம பீட் பண்ணி எடுத்த எக்கை வந்து அழகாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் பேன் ஃபுல்லாகவே. ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாமல் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக அப்ளை பண்ணிக்கணும். பேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ பேன் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து மிதமான தீயில நல்லா நம்மளுக்கு வேகட்டும். ஸோ பாருங்கள், முட்டை நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை அழகாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை ரோல் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணணும். இதே போல் ரோல் பண்ணி முட்டையோட பேட்சஸ் நம்மளுக்கு காலி ஆகிற மொத்தம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு முட்டை கரெக்டாக போயிடுச்சு. இதுதான் எனக்கு ஃபைனல் ரோல். ஸோ பாருங்கள், இந்த பக்கம் முட்டை நல்லா வெந்துடுச்சு நம்மளுக்கு மிதமான தீயில். இப்போ இதை அழகாக நம்ம ரோல் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா அழகாக நம்ம ரோல் அப்படியே திருப்பி நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா நம்மளுக்கு எக் ரோல் வந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சூடாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே கலக்கலான ஒரு சிக்கன் எக் ரோல் எப்படி செஞ்சு உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.